நான் சொல்றேன், நீங்க எமோஷனலி இன்டெலிஜென்ட் பர்சனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த 3 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ற ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிங்க. அதை நீங்க ஒரு ஜேர்னலா எழுத முடிஞ்சா இன்னுமே நல்லது. இந்த ஜேர்னல் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி மோசமான சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம்னு நீங்க அதுல எழுதும் போது அடுத்த டைம் அந்த சிச்சுவேஷனே அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு டைமும் சேலஞ்சான சிச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு யூடியூப் வீடியோவை பாஸ் பண்ற மாதிரி உங்களோட ரியாக்ஷனை பாஸ் பண்ணுங்க. இதை நீங்க ரெகுலரா ஒரு பிராக்டிஸா பண்ணுங்க. அடுத்ததா, ஆப்போசிட்ல ஒரு பர்சன் பேசுறாங்கன்னா அவங்களோட எமோஷனை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவங்க பேசுறத ஃபுல்லா லிசன் பண்ணிட்டு உங்களோட உணர்வுகளை அதுக்கப்புறமா வெளிப்படுத்தலாம். இது உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணி நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எமோஷனலி இன்டெலிஜென்ட் பர்சனாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.